ஒரு மனுஷன் மரித்துட்டான்னா அவனுக்குள்ள ஜீவன் இல்ல, ஜீவன் அவனை விட்டு போயிடும், அவன் சடலமா இருப்பான். அந்த போல அது திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது இல்லை. அதுபோல ஒரு மனிதன் மரித்த பின்பாடு அவன் என்ன செய்கிறான்? மரணத்துக்கு இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல் என்று சொல்லப்படுகிறது. அந்த நரகத்துக்குள்ளே அவன் உள்ளாக்கப்படுகிறான், நரகத்திலே அவன் தள்ளப்படுகிறான். அவன் வாழ்நாள் முழுவதும் மிகவும் கஷ்டப்பட்டு வேதனை அனுபவித்து அதுல இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உண்டாகும். ஆனால் நித்திய ஜீவன் என்பது என்ன? நித்திய ஜீவன் கடவுளோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. கடவுளுக்கு எப்படி ஒரு தொடக்கமும் முடிவு இல்லையோ, எப்படி அவருக்கு மரணம் இல்லையோ, எப்படி அவருக்கு முடிவு இல்லையோ, நெவர் எண்டிங், எண்டே இல்லாத மாதிரி நித்திய நித்தியமாய் வாழ்கிறாரோ, அதுபோல மனிதன் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதுதான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்றாங்க, பரலோகம் இறந்த பிற்பாடு. உண்மைதான். இப்ப இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் இதுல பரிபூரணப்பட்டு அவரோடு கூட வாழ்கிறோம். இப்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது தேவனோடு இணைக்க